ஹலோ கைஸ், நீங்க வந்திருக்கிறது காப்பி நிஞ்சா கேமர். நான் உங்கள் சிஎன்ஜி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டல் சூப்பர் மார்க்கெட் சிமிலேட்டர் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அண்ட் இந்த பார்ட் 2 கேம் பிளே முன்னாடி போட்ட பார்ட் 1 கேம் பிளே யார் யார் பார்க்கலாம் அவங்கள கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போட்டுருக்கிற வீடியோஸை கண்டிப்பாக செக் பண்ணி எல்லோரும் பார்த்துக்கோங்க. அண்டு ரொம்ப வளரலான்னு பேசாமல் இன்றைக்கான கேம் பிளே எப்படி இருக்குன்னு கேமுக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு வழக்கம் போல கேமுக்குள்ள வந்தாச்சா. எவனோ கார் எடுத்துட்டு ஓடுறான். அட பைத்துக்கிறப்ப எவன்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எவனே தெரியல. சரி அப்படியே அவனை தொங்க விடும் அப்படின்னு சொல்லிட்டு கேஷ் வாங்க வந்தேன். வந்து பார்த்தா ஸ்விம்மிங் பூல் என்னன்னு நாக்கவன இத்தனை நாள் அதோட 15 வாங்கடா நீங்களும் உங்கள் ஸ்விம்மிங் பூலும் வந்துட்டானுங்க போட்டாங்க என் ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கான கஸ்டமர்ஸ் வந்து எத்தனை பேர் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ என்னது இது? வராங்க சார், வராங்க ராமையா. ஒருத்தர் வந்துட்டாரு. அடுத்து இன்னொருத்தர் வந்துட்டு கார்ல வந்தாரு. எங்க அவரு கார்ல வந்தவரை காணும். காரில் வந்த கஸ்டமரை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு செய்தியிலேயே சொல்லலாம் போல. என்ன இப்படி ரெண்டாவது வாயே என்னடா திடீர்னு இப்படி ரெண்டாவது? அடா பாவீங்களா என்னடா இப்படி? வாங்க சார் நம்ம ஹோட்டலில் ஜூஸு ஃப்ரைட் ரைஸு ஃப்ரீ சார். ரூம் எடுத்தா ஐயோ வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. ஸோ வந்துட்டு அவருக்கு ஜூஸ் கொடுத்துடலான்றீங்களா? உங்களுக்கு ரூம் நம்பர் 2 சார் புக் பண்ணியாச்சு. நல்லபடியாக போயிடுவாங்க சார். வீட்டில் எல்லாத்தையும் கேட்டதாக சொல்லுங்கள். நன்றி வணக்கம். என் பேர் மாணிக்கம். எங்கள் அண்ணன் குசு விட்டா இனிக்கும். இனிக்குன்னா என்னடா டேஸ்ட் பண்ணி பட்டியான்னு கேட்டுறாங்க டக்குன்னு. இவருக்கு ஒரு ரூம் ரெண்ட்டு போயிடுவாங்க சார். நன்றி வணக்கம் சார். நன்றி வணக்கம். இன்னொருத்த எவனா வந்திருப்பானே. எல்லாம் வந்துட்டாங்கல்ல, லைன் வைஸாக வரானுங்க கைஸ். சத்தியம் இந்த கேமில் வந்துட்டு எனக்கு இதான் பிடிக்கவே இல்லை. பெட்ஷீட்டு. இந்த பெட்ஷீட் வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஓரமாக ப்ளேஸ் பண்ணலான்னு பார்த்தா பண்ணவும் முடியலையே. ஓகே, அடுத்தது வந்துட்டு நமக்கு வந்துட்டு கொஞ்சம் மணி கலெக்டட் ஆயிடுச்சு. ஸோ இதை தூக்கி போடு. ஒரு பக்கம் வந்துட்டு தூக்கி போட்டாச்சு. இந்த அக்கா வந்துட்டாங்க. ஸோ மணி கலெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே ஒருத்தர் வெளியே போயிட்டாருன்னு அர்த்தம். 2 பேர் வெளியே போயிட்டாங்க. ஸோ இப்போ 2 பேர் வந்தாலும் நம்ம ரூம் கொடுக்கலாம். ஆனால் வந்துட்டு ரூம் டாட்டியாக இருக்குது, மறந்துட்டோம். மறதி ஏன்டா நீ வேற. சரி ஓடு நெஞ்சில் வலி போய் கொண்டு ஓடுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூம் சிக்கி எடுத்துட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு அப்படியே தொட அடிச்சு தொட நல்லா தொட அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரத்தில் வர மாதிரி தொடச்சு விட்ட. பக்கத்தில் அப்படியே வந்தால் இது நடக்குது. சார் என்னங்க இவ்வளோ குப்பை? இவனுங்க இருக்கிறது 5 நிமிஷமோ 2 நிமிஷமோ தான் ரூமில் இருக்கானுங்க. அதுக்குள்ளே அப்படி என்ன வேலையை தான் பார்ப்பானுங்க குப்பை ஆகிற அளவுக்கு. எனக்கு புரியல. ஐ டோன்ட் லைக் இட். ப்ளீஸ் லைக் மீ, ஷேர் மீ, கமெண்ட் மீ. நோ கஸ்டமர்ஸ் அவைலபிளா? வந்துட்டாங்கல்ல, அப்புறம் ஏன்டா அவைலபிள் இல்லைன்றீங்க? நன்றி சார், போயிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மீதி பேரில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ கமெண்ட் பண்ணிட்டு மாறுங்க மக்களை. அப்போ தான் போடுறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளேஸ் கிடைக்கும். அண்டு போடுற எனக்கும் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ வந்துட்டு பாருங்கள். டு நாட் டிஸ்டர்பா, ப்ளீஸ் டு நாட் டிஸ்டர்பா. டு நாட் டிஸ்டர்ப் தானே, எட்டி பார்க்கலாம். நான் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லையே. என்ன வெளில வந்துட்டாங்க. எட்டி போக்குறியோ பொறுக்கி போயிலே அப்படின்றாங்க. ஐயோ எக்கோ எட்டி பார்க்கலக்கா, மன்னிச்சுக்கோங்க. எட்டி பார்க்கலக்கா, ஜன்னல் கருப்பாக இருந்துச்சா, சரி அழுக்கா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்த்தேன். நீங்கள் பார்த்தீங்க. வாயே. ஓகே, 2 பேர் வந்துட்டாங்க. இன்னொரு ரூம் வந்திருக்குமே. இன்னொரு ரூம் வந்தாச்சு. அந்த ரூமையை போய் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த 2 கஸ்டமருக்கு கொடுத்து விட்டுலாம். என்ன சொல்கிறீங்க? அதுவும் இல்லாமல் நீங்கள் என்கிட்ட சொல்கிறது இருக்கட்டும், நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். தயவு செஞ்சு லைக்கு, ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு வீடியோ பாருங்க மக்களே. நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ போட்டாலும் நீங்கள் இந்த 3 பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்க. இது வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு என்னென்னே தெரிலங்க. சும்மா சப்போர்ட்டு தானே பண்ண சொல்கிறேன். அதுவும் நீங்கள் பண்ண மாட்டேன் அப்படின்னீங்கன்னா என்னங்க பண்ணுறது? உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபாயோ 10,000 ரூபாயோ பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க நான் கேட்டேன். சப்போர்ட் பண்ணுங்க தானேங்க கேட்டேன். அதுக்கே எங்கே இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க சொல்லுங்க. ஸோ இந்த பிளாங்கெட்டுக்காகவாது சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்துட்டு பாவம் ரொம்ப தனிமையாக இருக்கேன். ஸோ இன்னொரு பிளாங்கெட் வேணால் நம்ம ஆர்டர் போட்டுருவோமா? 200 இருக்கே போடுவோம். யாரும் கேப்பா? ஸோ கேஷுவல் டேபிள் இல்லை, சோஃபா
போய் பார்க்கலாமா? பெட்ஷீட் இதில் தாங்க டபுள் பெட்ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ டபுள் பெட்ஷீட்டு சிங்கிள் பெட்ஷீட்டு. ஸோ இந்த டபுள் வேணாம். இதுதானே இப்போ ஆர்டர் போட்டு பக்கம் வாங்கணும். இது போடலாமா இல்லை சிங்கிள் அங்கே போடணும்? சரி சிங்கிளே போட்டேன். ஸோ வந்துட்டு சிங்கிள் பெட்ஷீட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ அந்த ரூமில் போயிட்டு சிங்கிள் பெட்ஷீட் வந்துட்டு நம்ம அந்த ரூமில் வந்துட்டு ஆக்சுவலாக பெட்ஷீட்டே வைக்கல. இப்போ வந்துருச்சுங்க நல்லபடியாக. ஸோ பெட்ஷீட் வச்சக்கப்புறம் தான் இந்த ரூமு கண்ணுக்கு லட்சணமாக இருக்கு. சரி அது கண்ணுக்கு லட்சணமாக இருக்கட்டும். நீங்கள் லைக் ஷேர் பண்ணிங்கன்னா அது ஏன் கண்ணுக்கு லட்சணமாக இருக்கும் நான் சொல்கிறீங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம வீடியோட லாஸ்ட்டில் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க மக்களே. ஸோ ரூம் நம்பர் 101 வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு டஸ்ட்பின் வச்சு எடுத்துடலாம். அண்டு போயிட்டு ரூமை கொடுத்துடலாம். ஐயோ ஏங்க இவ்வளோ தான் நம்ம கரெக்டாக எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் வேணால் வேலை பெண்டிங் வச்சேன். அதுக்குள்ளே பார்த்தீங்களா வந்துட்டானுங்க. சரி எனக்கு ரூமு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டானுங்க. எங்கேருந்து வந்தானுங்கன்னே தெரியல. டே ஆந்திரா பார்டருக்கு போங்களா பைத்தியக்கார பசங்களா. அதான் ரூம் 2 தான் இருக்குன்னு தெரியுதுல்லடா. ஏன்டா இப்படி வரீங்க? வெயிட் பண்ணி சாவுறீங்க. ஓ அட கடவுளே. சரி இருங்க இன்னொரு 200 கொடுத்து ரூம் நம்பர் 3 வந்துட்டு அன்லாக் பண்ண பார்ப்போம். 300 ரூபாயா? இருங்க வெயிட் பண்ணுங்க. அப்படியே வெயிட் பண்ணுவோம். 300 ரூபாயாம்ல 300 ரூபா வாங்க நீங்களும் உங்க மோட்டலும். ஓகே இந்த அக்கா வந்துட்டு வெளியே போகிறாங்க. நன்றிங்கக்கா. நன்றி வணக்கம். அடுத்த டைம் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் நினச்சா எங்கள் கடைக்கு வரலாம். ஸோ இவரும் வெளியே வராது. அண்ணே டக்குன்னு வெளியே வரேன். என்னண்ணே இப்படி பண்ணுறீங்க? ஓகே அடுத்து போகலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ரூம் அன்லாக் பண்ணி விட்றலாம் மக்களே. தாராளமாக வந்துட்டு அன்லாக் பண்ணி விட்றலாம். இருங்க இது அன்லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு டவுட்டு. ஸோ இதுவும் சூப்பர் மார்க்கெட்டும் அன்லாக் ஆயிடுச்சு. இதுவும் அன்லாக் ஆயிடுச்சு. இப்போ என்னங்க பண்ணலாம்? மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரு சூப்பர் மார்க்கெட் அன்லாக் பண்ணிடலாமா இல்லை ரூம் ஒன்று அன்லாக் பண்ணுவோமா? ரூம் அன்லாக் பண்ணால் அதுக்கு ஆக்சரிஸ் நிறையா போகுமே. ஸோ விடுங்க இந்த 2 ரூமே வச்சு கொஞ்ச நாள் ஓட்டுவோம். என்ன சொல்கிறீங்க? ஸோ இன்னொரு ரூம் அன்லாக் பண்ணலாமா அப்படின்றது இந்த வீடியோட எண்டிங்கில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்குள்ளேயே நிறையா ப்ராஃபிட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம அடுத்த ரூமுக்கு கண்டிப்பாக அன்லாக் பண்ணி அதுக்கும் ரிசோர்ஸஸ் எல்லாம் வாங்கி பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு வரணுமே, லாபமே வரமாட்டேங்குது பாருங்கள். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். மோட்டர் லெவல் 2லேருந்து லெவல் 3 போகுதுங்க. ஸோ இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட்டை அது இந்த அக்கா வெளியே போனதுக்கப்புறம் நம்ம அந்த குப்பை எடுத்துகிட்டா போதும். ஸோ 102 அந்த அக்கா கொடுத்துருக்கோம். அக்கா வெளியே வாங்கக்கா, டக்குன்னு வாங்கக்கா. சரி இந்த அக்கா வெளியே வர மாதிரியே தெரியலையே. ஐயோ அக்கா மூத்திரம் முட்டிட்டு வந்து வெளியே வாங்க அக்கா. வெளியில் வந்துட்டாங்க. மேனேஜ் தெரிஞ்ச அக்கா போல. மூத்திரம் வருதா தம்பி போயிட்டு வா அப்படின்றாங்க. ஸோ மூத்திரம் வரலங்கக்கா, உங்களை வெளியே தோசைக்கு தான் ஏமாத்தினேன். எப்படியா இப்படி தாங்க சம்பாதிக்கணும். என்னங்க நீங்கள் என்னதான் நடக்கட்டுமே இறுதிய நீதி மறையட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக இருப்போம். ஸோ வந்துட்டு இப்போ இந்த ரூம் வந்துட்டு அவங்களுக்கு 2 போடுவோம். என்ன சொல்கிறீங்க? ஸோ 500 வரப்போகுது. கிட்டத்தட்ட நமக்கு 500 வரப்போகுது. ஸோ இவங்களும் அந்த இன்னொருத்தர் வந்துட்டு இது பண்ணாங்கன்னா நமக்கு என்ன வாட்ச் ஆடுன்றீங்க. 20 கொடுத்துருக்காங்க. 3 பவர் கொடுத்துருக்காங்களா? நோ தேங்க்ஸு. நல்லதுங்க. அடுத்த டைம் இதே மாதிரி கொடுத்துருங்க. என்ன சொல்கிறீங்க? ஸோ லெவல் 3க்கு வந்துட்டு நமக்கு என்னென்ன அன்லாக் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியில் போய் பார்த்துட்டு வந்துடலாம் கைஸ். சரிங்களா? ஃபோன் பூத்து அது எப்போ அன்லாக் ஆகுன்னு தெரில. லாண்ட்ரி லெவல் 12ல் தான் அன்லாக் ஆகும். ஸ்டோரேஜ் ரூமு லெவல் 12ல் அன்லாக் ஆகும். வெளில வந்துட்டாங்களா யார்? ஸோ இந்த அக்கா வந்துட்டு வெளியில் வந்துட்டாங்க கைஸ். அந்த அக்கா வெளியில் வந்த கேப்லேயே நம்ம அப்படியே தொடச்சி விட்டு க்ளீன் பண்ணி விட்டு ஸோ இந்த ரூமில் டோ நாட் டிஸ்டர்பே இப்போ தான் போட்டிருக்கான். பைத்தியக்காரப்பா இவன்னா எந்த காலத்தில் சொல்லுங்கள். 32 ரூபா கரெக்டடு. அந்த ரூமில் தான் நான் பெட்ஷீட்டு வச்சுட்டேனேடா கம்ப்ளீட்டாக. அப்புறம் ஏன்டா அந்த ரூமில் எனக்கு 32 ரூபா மட்டும்தான் வருது? இல்லைங்க எனக்கு புரியல. அந்த ரூமில் நான் வேறு என்ன தான் வைக்கிறது கடைசியாக? எவ்வளோ கஷ்டப்பட்டு பெட்ஷீட்டு டிவி என்னென்னமோ வச்சுருக்கேன் இந்த ரூமில். பாருங்கள் இந்த ரூமில் இருக்கிறது எல்லாமே அந்த ரூமில் இருக்கிறது எல்லாமே இந்த ரூம்லேயும் இருக்குது. ஸோ 100% வந்துட்டு அந்த ரூமில் இருக்கிறது எல்லாமே இங்கே இருக்குது. ஆனால் ஏன் வந்துட்டு இந்த ரூமுக்கு 32 ரூபா தான் கிடைக்குதுன்னு எனக்கு தெரிலங்க. சத்தியமாக எனக்கு தெரில. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் பீரோ இருக்குது.
ஸோ சோஃபா இருக்குது, ஸோ இது இருக்குது, டிவி இருக்குது, எக்ஸெட்ரா நிறையாவே இருக்குங்க கைஸ். சரி, ஒரு ஃபேன் இல்லையா, இல்லை லைட்டு இதெல்லாம் கலர் நல்லா இல்லையா, ஒன்றுமே புரியலையே. இப்போ ஏசியா லெஜெண்ட்ரியா, ஒருவேளை ஹவுஸ் வந்துட்டு லெஜெண்ட்ரி ஹவுஸாக இருந்தால் மேபி வாய்ப்பு இருக்குமோ என்னமோ கைஸ், தெரில எனக்கு. நான் சாவி கொடுன்னு கையை நீட்டுறேன், கையை ஓட்டிடுவேன் போடா. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்மள்ட்ட கரெக்டாக 500 கிட்டத்தட்ட சேர்ந்துச்சு கைஸ், 595 ரூபா சேர்ந்துருச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ டேன் 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 அப்படின்னு சொல்லிட்டு அன்லாக் பண்ணி விட்ருலாம். என்னதான் அன்லாக் பண்ண போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக வந்துட்டு என்ட்ரி கொடுத்தாச்சு. என்ட்ரி கொடுத்தது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் க்ளீனும் பண்ணிட்டு போயிட்டோன்னா கையோட இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் இத்தனை டைம் கூட்ட வேண்டியதாக இருக்குது, அவ்வளோ இருக்காவா இருக்குது. ஸோ வேற எங்கேயாவது அழுக்கு இருக்கா? அழுக்கு எனிபடி அழுக்கு இயர், எந்த அழுக்கும் இல்லைங்க. ஸோ பிசி ஆர்டர் த ஸ்டாக் ப்ராடக்ட்ஸ் இன் சூப்பர் மார்க்கெட் அப்படின்றானுங்க. அது ஸ்டாக்கெல்லாம் ஆர்டர் போட்டுக்கலாம் பாய், பொறுமையாக ஏறுங்க பாய். ஏனுங்க பாய் இப்படி பண்ணுறீங்க? ஸோ ஓகே கைஸ், இந்த ரூம் வந்துட்டு டூ நாட் டிஸ்டர்ப் இல்லை. ஸோ இப்போ 2 ரூமையுமே வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். என்னடா இது, சும்மா இருந்தாலும் வரீங்க, சும்மா இல்லைனாலும் வரீங்க, அப்போ நான் எங்கே தான் போகிறது? கஸ்டமர் போயிட்டு வாங்க நன்றிபடியாகவும் நீ வாங்கினே 2 ரூம் இருக்குனே. ஸோ கைஸ் கண்டிப்பாக அந்த நேரத்தை நான் இந்த டைம் 200 ருபீஸ் சேர்த்து வச்சுட்டு அந்த ரூமையும் அன்லாக் பண்ண போகிறேன் கைஸ். ஏன்னா வந்துட்டு சத்தியமாக முடியல, நானும் எவ்வளோ. இங்கே இருங்க, லேபர் ஏதாவது அன்லாக் ஆகிருக்கா? கஸ்டமர் அட் மோட்டர்லன்றாங்க. ஸ்டாஃபில் போயிட்டு ஏன்னா 50 ரூபா கொடுத்தா 3 நேரத்துக்கு ஒரு லேபர் கேஷியர் இருக்கான். ஸோ கேஷியர் வந்துட்டு நமக்கு கேஷ் மட்டும்தான் வாங்கி வைப்பான்னு நினைக்கிறேன். சேவ் கஸ்டமர் அட் சூப்பர் மார்க்கெட்டு, சர்வ் கஸ்டமர் அட் சூப்பர் மார்க்கெட்டு. நான் தான் சேவ்னு படித்தேன் போல். ஸ்டார்டடு, ஸ்கில்லுடு, ப்ரீமேடு. ஸோ ஸ்டார்டடே வச்சுருவோமா? ஸ்டார்டரு 5 செகண்ட்ஸ் தான். ஸோ இவனவே கூப்பிடுவோம் கைஸ். பேட் அண்ட் ஹையர்ன்றாங்க. என்ன சொல்கிறாங்க? ஓ, ஒரு நாளைக்கே 50 ரூபா கொடுத்தா 8 மணி நேரம் ஆகும். 8 மினிட்ஸுக்கு 1 டே ஈக்குவல் டு 8 மினிட்ஸ் அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே. ஓப்பன் சூப்பர் ஸ்டோரு. இப்போ அந்த ஸ்டோருக்கு தான் இவங்க இல்லாமா? அப்போ ரிசப்ஷனுக்கு லெவல் 8 தான் அன்லாக் ஆகணும். போவாங்களா நீங்களும் உங்கள் மாட்டலும் தூக்கி குப்பையில் சுருவி விட்ருவாங்க மாட்டலையே. அக்கா மக்கா நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரான்ஸுக்காண்டி. நீங்கள் என்னென்னா பெருசாக சொல்கிறீங்க, நீங்கள் வந்து பண்ணி பாருங்கடா எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா கைஸ். இந்த கேமில் வந்துட்டு செம்ம மிக்சிங்காக இருக்குது. ஏன்னா பாருங்கள், சூப்பர் மார்க்கெட் வேறு ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இது ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். 300 ரூபா போவாங்கடா. சார் 200 ரூபான்தாங்க சத்தியமாக. நான் வந்துட்டு 200 ருபீஸ்ன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் இது வரைக்குமே. சரி விடுங்க பார்த்து போவோம். அப்போ என்னதான் ஆச்சு? நானே போயிட்டு வாங்கினே 45 ரூபா அப்புறம் வந்து கொடுத்துருங்கண்ணே. என்ன சொல்கிறீங்க? 9 பேர் வெயிட் பண்ணுறாங்களா? அப்படி என்னடா இருக்குது என்னோட மோட்டரில்? எனக்கே தெரியாதே. 9 பேர் வந்து வெயிட் பண்ணுற அளவுக்கு நம்ம மோட்டரில் என்னடா இருக்குது? ஏசி இல்லை, ஒரு ஃபேன் இல்லை, காத்தோட்டமாக கட்டி வச்சுருக்கேன் நானே சும்மா. சரி போனால் போட்டுமே அப்படின்னு சொல்லி கட்டி வச்சுருக்கேன். பார்த்தா அதுக்கு 9 பேர். இது அநியாயமாக இருக்குது. என்ன உள்ளே போக முடியல? இவன் என்ன வேணா என்ன உள்ளே வந்தவனை காணும். ஐயோ உள்ளே ஒருத்தன் வந்தானே. ஐயோ டு நாட் டிஸ்டர்ப். ஸோ அவன் உள்ளே போகிறதுக்கப்புறம் தான் இது பண்ண முடியாது போல கைஸ். ஸோ வந்துட்டு இதை க்ளீன் பண்ணிடலாம். நன்றி வணக்கம். அடுத்து பக்கத்தில் இருக்கிறவனும் கரெக்டாக இப்போ வெளியே வருவான் பாருங்களேன். 10 9 போதே வந்துட்டான். ஸோ வாங்கினேன் தலைவரே, கடப்பு தலைவரே நீ. அப்பாடி நல்லபடியாக வந்துட்டு இப்போ வேமா வந்துட்டு போ. என்ன வந்தவனுங்களே திரும்ப வரானுங்க. ஒன்று இல்லைங்க, எல்லாம் வேறு பர்சன்ஸ் தான் வராங்க. நம்ம தான் வந்துட்டு தப்பாக நினைச்சிட்டோம் போல். ஒரே இருங்க. இந்த பச்சை சட்டைக்காரர் இந்த கட்டம் போட சட்டைக்காரர் ஒன்றா இல்லையே? எனக்கு பார்க்க தான் அப்படி தெரிஞ்சிருக்கும் போல். நான் ஒரு பைத்தியக்காரப்பேன். சரி விடுங்க அப்படியே போவோம். இப்போ என்ன இது
அக்கா ஃபுல்லா இருக்கா திரும்பி போங்க அக்காவுன்னா கேட்க மாட்றாங்களே. பெரிய எதுறாங்க மேல. ஸோ இது வந்துட்டு ஷாப்பை பெருசாக்குறதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இது வந்துட்டு 22வது லெவலு, இது 20வது லெவலில் தான் பெருசாகும். சரி அதுங்க. ஸோ 300 ருபீஸ் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணான்றீங்க? இது கவுண்ட்ரு. ஸோ நான் ஃபுட்டு இதெல்லாம் ஆர்டர் போட்டுறட்டா? ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸு. ஸோ ஓகே கைஸ், இதில் ஒரு 12, இதில் ஒரு 12, இதில் ஒரு 12, இதில் ஒரு 12, இதில் ஒரு 12. அப்புறம் வேறு ஏதாவது அன்லாக் இருக்கா? ஓகே இதில் ஒன்று, இதில் 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 310 வந்துருச்சு கைஸ். ஸோ ஃப்ரூட்ஸில் ஓகே 47, 65 வருது. ஸோ வந்துட்டு எதாவது ஒன்று கேன்சல் பண்ணுமே. இது ஒன்று கேன்சல் பண்ணிடலாம். ஸோ பைக் கொடுத்தாச்சு கைஸ். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு இப்போ கொஞ்சம் இதெல்லாம் பார்சல்லாம் வந்திருக்கும். ஸோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஆள் வருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. நான் திரும்பி பார்க்குறக்குள்ள ஒரு பாக்ஸ் வந்துடுது. அடா அநியாயமே அநியாயமே. என்ன மேலே வைக்கிறேன், வேண்டாம் தான் வைப்பேன் அப்படின்னு வைக்கிறான். ஒத்த காலில் நின்று. சரி என்ன பண்ணுறது, மேலே தான் வைப்பான்றான், வச்சுட்டு போகிறான் அவன் வாசைக்கு. அடுத்துட்டு வந்துட்டு இதில் சிப்ஸு. ஸோ சிப்ஸு தான் ஆர்டர் போட்டிருக்குமா? இத்தனை ஆர்டர் போட்டிருக்குமே, 10மா? ஒன்றும் புரியலையே. கெனாட் பிளேஸ் ஐட்டம் டிஸ்ராக்ன்ட்டாங்க. அப்போ வேற எங்கே தாண்டா வைக்கிறது? இங்கேயா? பாய் ஓப்பன் ஸ்டோர் ஃப்ரம் பிசி அப்படின்ட்டாங்க. ஃப்ரூட்ஸ் ரேக்கு. ஸோ இங்கே தான் வைக்கணுமா? ஸோ இந்த ரேக்கில் வைக்கக்கூடாதுன்ட்டானுங்களே. அப்போ வேற எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. ஸோ வந்துட்டு நான் தூக்கி போட்டேன். போங்களா நீங்களும் உங்கள் சிப்ஸு பாக்கெட்டா? சிப்ஸு பாக்கெட்டு. ஐயோ ஏங்க எத்தனை சிப்ஸ் பாக்கெட் வருது? யோ சத்தியமாக எனக்கு புரியலையா? ஓகே இந்த சிப்ஸ் பாக்கெட்டு. ஓ ஸ்நாக்ஸ் ரேக்கா இது? ஸோ வந்துட்டு ஸ்நாக்ஸ் மட்டும் தாங்க வைக்க முடியும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, ஸ்நாக்ஸ் ரேக்கில் வந்துட்டு ஸ்நாக்ஸ் மட்டும் தாங்க இப்போதைக்கு வைக்க முடியும். இங்கே வந்துட்டு ஜூஸ் வைக்கிறது எனக்கு நல்லாவே வந்துட்டு கான்செப்ட் புரிஞ்சிருச்சு ஓரளவுக்கு. ஐயோ என்னையா நானும் பார்த்துட்டே இருக்க, ஒவ்வொன்றா வெளியில் தூக்கு போட்டிருக்கீங்க. பழம் அழுகி போச்சுன்னா யாரையா வாங்கி தருவா? அப்பா வீட்டு காசா? கடுப்பை இழுப்புறாங்க மயிலாட். ஸோ ஆப்பிள் பழத்தெல்லாம் வச்சு விட்டு வாங்க 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 போகலாம் ரைட் அப்படி சொல்லிட்டு கேஷுவலாக போவோம். ஸோ ஃபாலோ இன்ஸ்ட்ரக்ஷன் டு ரெடி ஃபஸ்ட்டு ரூம் அண்டு ஓப்பன் த மோட்டர் ஃப்ரம் த கார்ட் பிசி. சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஓப்பன் கொடுத்துட்டு இருங்க, இதை எடுத்து இங்கே வைப்போம். சரி இப்போ இது இங்கே வச்சாச்சு. அருமையாக வந்துட்டு நம்ம ஓகே கைஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு என்னத்தை பண்ணுறது? போவோம் போய்கொண்டே இருப்போம். நம்மளுக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு பழத்தை திரும்ப எடுத்துகிட்டு வந்துருங்க. என்னடா ஒரே ஆரஞ்சா வருது? ஆரஞ்சுன்னு பார்த்தா இது மாம்பழமா? அடா பாவீங்களா, ஆரஞ்சை போயிட்டு மாம்பழத்தை போய் ஆரஞ்சு மாதிரி இருக்கு சரிடா. என்னடா பண்ணுறது நான் இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ வந்துட்டு பக்கத்தில் கொஞ்சம் நாய்ஸ் பொல்யூஷனாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க கைஸ். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இருக்காது. ஸோ எனக்கு கேட்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கு இதுதான் கிடையாது, கேட்குது. ஐயோ என்னடா கீழே கொட்டிடுச்சு? அடா பாவீங்களா, நீ எங்கே வச்சிட்ருக்கான்? என்னடா நான் மேலே காட்டினா நீ கீழே வைக்கிற? அவனா நீ? அடா பாவி. சரி விடுங்க, கேஷுவலாக மேலே போவோம். ஸோ ஈஸி எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் கைஸ். ஓடு. அந்த ரூம் நான் என்ன ரெடி பண்ணாமல் வச்சுருக்கேன். 10 பேர் கைஸ், கிட்டத்தட்ட 10 பேர் வந்துட்டு அப்படியே வந்து நின்றுட்டே இருக்கானுங்க. நம்ம கடையை எப்படா திறப்போம், எப்படா உள்ளே விடுவோம் அப்படின்ற மாதிரி. நம்ம வந்துட்டு ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு அவங்கள ஃபஸ்ட்டு உள்ளே விட்டு அடிக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஏன் கைஸ் என்ன சொல்கிறீங்க? ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பிடிச்சி வந்துருக்கிறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மீதி பேரில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ மோட்டிவேஷன் தான் இங்கே வந்துட்டு மோட்டிவேஷன், எமோஷன்ஸ் இதெல்லாம் தான் வந்து ஏர்த்தில் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷன் வச்சு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு கண்டெயின் பண்ணுவேன். ஸோ அப்லோடும் அப்போ தான் பண்ணுவேன். என்ன சொல்கிறீங்க?
இல்லைன்னா கோச்சிட்டு ஒரு 2 வாரம் பக்கம் அப்புறம் வரவே மாட்டேன் சேனல் பக்கம். வாங்கடா நீங்களும் உங்கள் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். அப்படி நான் கோச்சுட்டு போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பண்ணி விட்ருங்க. இதெல்லாம் பண்ணி விட்டு பாருங்கள், நிம்மதியாக உட்காந்து பாருங்கள். யாரும் உங்களுக்கு கேட்க போகிறேன். தயவு செஞ்சு பண்ணி விட்டுருங்க மக்களே. சரி, இப்போ இது வைக்கணும். ஸோ ஓப்பன் த டோர். ராக்கு அப்போ எந்த ராக்கில் தான்டா அங்கே வைக்கட்டா? என்ன அங்கே வைக்கலாம்னு பார்த்தா கீழே போட்டான். அடா பாவி, ஓப்பன் பண்ணி வைக்கணுமாடா? டேய், ஓப்பன் பண்ணி வச்சாலும் கீழே போட்டுடுறானே. டே வேணாடா. அப்பாடி ஒரு வழியா வச்சாச்சு. நானும் என்னடா கீழே கீழே போடுறானே நாசமா போனவன் அப்படின்னு சொல்லி பாட்டிருக்கேன். அடப்பாவிங்களா, இது வந்துட்டு நான் பிரிக்காம எங்க நீங்க சொல்ல மாட்டீங்களா கைஸ்? நான் வந்துட்டு பிரிக்காம வச்சுட்டு இருந்திருக்கேன். நானும் என்னடா இந்த ஐட்டம் வைக்க முடியலன்னு வச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போதான் யோசிக்கிறேன், அந்த பாக்ஸ் இப்போ அந்த ஜூஸ் வச்சாங்கல்ல கைஸ், அதே மாதிரி வந்துட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணாமல் இது அதே வச்சிருக்கணும் அப்படின்னு யோசிச்சேன். கரெக்டாக அதே மாதிரி தான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணாமல் வச்சிருக்கேன். நான் ஒரு கேன பையன். சரி விடுங்க, இப்போ அதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? கேஷுவலாக போயிட்டு எடுத்து வைப்போம். ஸோ அடுத்தடுத்த வேலைகளை பார்ப்போம். பல வேலை இருக்குது. நியூ கஸ்டமர் டு மாடல் திரும்ப 10 பேர். ஸோ உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையாடா சொல்லுங்கள். ஸோ வந்துட்டு இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்டை வேறு ஆன் பண்ணணும் கைஸ். ஆன் பண்ணி விட்டு நமக்கு கேஷியருக்கு ஒரு ஆள் வச்சுக்கலான்னு பார்க்குறேன். என்ன சொல்கிறீங்க? 85 ரூபா இருக்குல்ல. ஸோ வந்துட்டு இதில் போயிட்டு ஹோம், ஸோ சூப்பர் ஸ்டோர் ஆன் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இதுக்கப்புறம் இங்கே கஸ்டமர்ஸ் வருவாங்க, ஆனால் நம்ம இங்கே இருக்க போகிறதில்ல. கேஷியர் ஓகே, ஸ்டாஃப் கேஷியர் பே ஹையரு, எம்ப்ளாய் ஹையர்டு சக்ஸஸ்ஃபுல்லி. சரி, க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம எம்ப்ளாயி வந்துட்டு வந்துருவார் கைஸ். எங்கேருந்து வருவார், எப்படி வருவார்னு தெரியாது. புயல் மாதிரி வருவார் கைஸ், புயல் மாதிரி. சரி விடுங்க, அவர் வர்றதுக்குள்ளே நம்ம போயிட்டு இந்த டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்ப்போம். பார்த்தா நம்ம எம்ப்ளாய் வந்துட்டாரா? ஓ ஓகே கைஸ், வந்துட்டார் கைஸ், சூப்பரு. ஸோ வந்துட்டு அவர் மண்டா நல்ல டைம் ஓடுது பாருங்க. 7 hours 30 minutes தான் வந்துட்டு வேலையை பார்ப்பாராம். போடா. ஸோ வந்துட்டு 6 AM தான் கைஸ் ஆயிருக்கு. காலையில் மார்னிங் ஏஎம்னா மார்னிங் தானே தெரில. சரி விடுங்க, பார்த்துப்போம். மார்னிங் 6 AM தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ அங்கே 3 பேர் வெயிட் பண்ணிருக்காங்கம்மா. இங்கே இந்த ரூமை வந்துட்டு நம்ம கொடுத்துடலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக. கொடுத்து விட்டு வடப்பங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு ஓரளவு இப்போ மணி வந்துட்டே தான் இருக்கு பாருங்க. அங்கேருந்து வருது, இங்கேருந்து வருது, எல்லா பக்கத்துலேருந்து வருது. ஸோ கஸ்டமர்ஸ் வந்துட்டே இருப்பாங்க. அடுத்தது வந்துட்டு நம்ம பங்க் கேஸ் ஸ்டேஷனையும் வந்துட்டு நம்ம கூடிய சீக்கிரம் அன்லாக் தான் பண்ண போகிறோம். ஸோ அதையும் வந்துட்டு சர்ப்ரைஸாக பண்ணுவோம். இது எப்படி சர்ப்ரைஸாக அப்லோட் பண்ணணும்னா அந்த மாதிரி தான் அதையும் சர்ப்ரைஸாக அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அண்டு நம்ம வீடியோட எண்டுக்கு வர போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் நீங்களும் ஒரு விஷயம் பண்ணல அப்படின்னா அந்த விஷயத்த பண்ணி விட்டு வீடியோ பாருங்க சரிங்களா? யாருமே வந்துட்டு துன்புறுத்தாங்க. துன்புறுத்துறதுன்னா சாதாரணமாக நோண்டிகிட்டே இருக்கிறதே, நஞ்சிட்டே இருக்கிறது மட்டும் கிடையாது. ஒருத்தர் ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டு அதை நீங்கள் பண்ணலனாலும் அது துன்புறுத்துற கணக்கில் தான் கைஸ் வரும். அதனால் வந்துட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேரு, ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட் எல்லாம் அடிச்சு விட்டு போங்களேன். உங்களுக்கு அதனால் என்ன காசாக பணமாக குறைய போய் சொல்லுங்கள், நிம்மதியாக தானே இருப்பீங்க. அதனால் எனக்கு வந்துட்டு நீங்கள் தான் வந்துட்டு சப்ஸ்கிரைப். ஸோ நீங்கள் ஏதாவது பண்ணாதான் வந்துட்டு எனக்கு நிம்மதியாக தூங்க வரும். சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விடுங்க கைஸ், அப்போ தான் நான் நிம்மதியாக தூங்க முடியும். ஏன்னா வந்துட்டு எனக்கு இதுவாகுது கைஸ், வெக்ஸ் ஆகுது. நீங்கள் யாருமே பண்ண மாட்டீங்க. நீங்கள் வேறு மண்டமாக டைம் ஓடிட்டு இருக்கிற மாதிரி 5 மணி நேரம் தான் இன்னும் வேலை செய்யணுமா? பைத்தியக்காரப்பையன், பைத்தியக்காரப்பல போடா பைத்தியக்காரப்பல. ஸோ அந்த ரூம் வந்துட்டு இப்போ கிளீனிங். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்துட்டு 300 rupees. ஸோ வந்துருச்சு 300 rupees நம்ம பட்ஜெட் வந்துருச்சு. ஸோ இருங்க, இப்போ போயிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ரூம் நம்பர் 3 வந்துட்டு இதே வீடியோவில் நம்ம ரெடி பண்ணி முடிக்கிறோம். ரெடி பண்ணி முடித்தோடனே நம்ம இந்த வீடியோவையும் முடிக்கிறோம். என்ன சொல்கிறீங்க? ஸோ வந்துட்டு நான் அந்த ஐடியா பண்ணிட்டேன் கைஸ்.
ஏன்னா வீடியோட எண்டு கிட்ட வந்துட்டோம். எப்படியோ அந்த ரூம் நம்பர் இது ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் தான் டைம் ஆக போகுது. ஸோ அந்த டயத்தில் வந்துட்டு பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போயிட்டு ரூம் நம்பர் 3 வந்துட்டு அன்லாக் பண்ணலாம் கைஸ். ஸோ மேலே இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் இன்னும் நம்ம அப்கிரேட் பண்ணணும். ஸோ பண்ணி விட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இங்கே இருக்கிறது இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே எந்த குப்பையும் கிடையாது. சக்ஸஸ்ஃபுல்லி வந்துட்டு இதை எடுத்துடலாம், இதை எடுத்துடலாம், இதை எடுத்துடலாம். ஓகே கைஸ், சூப்பராக வந்துட்டு நமக்கு அடுத்த ரூம் நம்பர் 3 ரெடியாக வந்து பாருங்க. இந்த வீடியோவில் ரூம் நம்பர் 3 ரெடி பண்ணுறோம் நான் சொல்கிறீங்க. ஏன்னா வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் தான் போடலான்னு வச்சுருக்கேன். ஆனால் வந்துட்டு எனக்கு மனசு கேட்கல கைஸ். கண்டிப்பாக வந்துட்டு இப்போ இந்த மாதிரி வெறி கொண்டு வேலை செஞ்சாலும் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அதனாலேயே வந்துட்டு இருங்க, போயிட்டு அங்கே கொஞ்சம் போட்டு விட்டுட்டு வந்துடுறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்துட்டு வர லாபத்தை அப்படியே அந்த ரூம் நம்பர் 3க்கு வந்துட்டு போட்டு சர்வீஸ் பண்ண முடியும். அடுத்த நாளைக்கு அடுத்த வீடியோவில் வந்துட்டு ஸ்டாக் அப்லோட் பண்ணுற வேலையை பார்க்கலாம் கைஸ். சூப்பர் மார்க்கெட்டுக்கு ப்ளஸ் அந்த கேஸ் ஸ்டேஷன் அப்லோட் பண்ணுற வேலையை பார்க்கலாம். அப்லோடுன்ற மாதிரிங்க, கேஸ் ஸ்டேஷன் வந்துட்டு அன்லாக் பண்ணுற வேலையை பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டோருக்கு போயிட்டு பெட்டில் வந்துட்டு சிங்கிள் பெட்டு, ட்வின், டபுள் பெட்டு, ஸோ நிறைய பெட்டு இருக்குது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ இந்த சிங்கிள் பெட் ஒன்று ஆர்டர் பண்ணிக்கலாம் கைஸ், என்ன சொல்கிறீங்க? அண்ட் வந்துட்டு சிங்க்கு, ஸோ 50 ரூபீஸ் சிங்க் ஒன்று. சோஃபா, ஸோ சோஃபா வந்துட்டு 70 ரூபீஸ் அண்டு 220 ஏதாச்சும் டோட்டல் ஆர்டர் பண்ணிடலாம். ஆர்டர் பண்ணிட்டேங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு. இப்போ திரும்ப இந்த ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப வாடகை கூப்பிட்டா திரும்ப அந்த ரெண்டு நம்ம கடத்தோடனே திரும்ப வந்துட்டு பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறீங்க? இந்த ஐடியாவில் தான் நான் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது ஈஸியான ஆப்ஷனோ ஈஸியான ஐடியாவோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது கமெண்ட்டில் சொல்கிறாங்க. தவறே கிடையாது. பாக்ஸ் டெலிவரிடா அவுட் சைடா? எத்தனை நான் ஆர்டர் போட்டேன்? மூணு தானே நான் ஆர்டர் போட்டேன். அந்த 3 இத்தனை நாள் கழிச்சு கொண்டு வரீங்களாடா பைத்தியக்கார பசங்களா? மேடம் வாங்க மேடம், நம்ம ஹோட்டலில் 3வது ரூம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஆனவுடனே நான் எல்லாத்துக்கும் ரூம் தரேன், கவலைப்படாதீங்க. ஸோ கிட்டத்தட்ட வீடியோ வந்துட்டு ½ பக்கம் வந்துருச்சு கைஸ். அதுவும் இல்லாமல் நம்ம லெவலும் 4 வந்துட்டோம். ஸோ இதுக்காகவாது மனசாட்சி தொட்டு ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள் மகளே, சத்தியமாக. சரிங்களா? ப்ளீஸ் எனக்காக பண்ணி விடுங்க. பண்ணி விட மாட்டீங்களா? பண்ணி விட மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே கையோட கமெண்ட்ல போட்டு விட்ருங்க. போடா டேய், உன்னையெல்லாம் எனக்கு பிடிக்காதா, நீயும் அவன் மூஞ்சியும் ஆள் மாட்டேங்க, உன்னையெல்லாம் பிடிக்காத போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பேச்சில் முடிச்சிருங்க. அப்படின்னாவது நான் சரி உங்களுக்கு நம்மளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கமே வரமாட்டேன், கேஷுவலாக இருந்துப்பேன். இதுக்கு நானும் இவ்வளோ ட்ரை பண்ணி வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்களும் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. அதுவே எனக்கு பெரிய மன உடைச்சலாகுது. என்ன கைஸ் பண்ணுறது இப்படி எல்லாம் இருந்தா சொல்லுங்க. அடுத்தது போய் எடுத்துட்டு வரதுக்கு முன்னாடி இந்த ரூம் வந்துட்டு க்ளீன் பண்ணிடலாம் கைஸ். ஏன்னா அடுத்தடுத்து நம்ம ரிசோர்ஸஸ் வாங்கணும்னா காசு வேணும். காசு வேணும்னா இப்படிதான் வரணும், என்ன பண்றது, வழி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவல். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு லேபர் யாராவது அன்லாக் ஆயிருக்காங்களான்னு பார்க்கலாம். ஏன்னா லெவல் 4 வந்துட்டோம்ல கைஸ், கண்டிப்பாக அன்லாக் ஆயிருப்பாங்க தான் நான். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பர் மார்க்கெட்டில் இருந்தும் நமக்கு வந்துட்டு காசு வந்துட்டே இருக்கு. அண்டு நம்மளோட ஹோட்டல்ல இருந்தும் காசு வந்துட்டே இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு லேபரை மட்டும் நம்ம நீட்டாக போட்டு விட்டுருலாம். ஸ்டாஃப்ஸ் வந்திருக்காங்களா இவங்க வந்துட்டாங்க. ஸோ கேஸ் ஸ்டேஷனுக்கு மீட் பண்ணுறவங்க வந்துட்டாங்க கைஸ். கேஸ் ஸ்டேஷன் மட்டும் நம்ம அன்லாக் பண்ணிட்டோம்னா இவங்க வந்துட்டு வந்துடுவாங்க. ஸோ அவங்க வரதுக்கு முன்னாடி நம்ம பெட் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுடலாம் அந்த ரூமில். என்ன சொல்கிறீங்க? வடி பெட்டு சூப்பர் கைஸ். பெட்டை வந்துட்டு நம்ம அப்போவுமே இந்த பக்கம் தானே பார்த்து வைப்போம், ஏன் இந்த டைம் அந்த பக்கம் வைக்கிறோம்? அப்பா முடியலடா, என்னடா இப்படி பண்றீங்க? ஸோ பிளேஸ் இட் கைஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பெட்டை வந்துட்டு பிளேஸ் இட் பண்ணியாச்சு. அண்ட் அடுத்தது வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துடலான்னு பார்க்குறேன். அடுத்தது என்னது ஆர்டர் பண்ணியிருக்கோம்? சோஃபா. இதுவும் ஒரு முக்கியமான பொருள் தாங்க. ஸோ இந்த சோஃபா வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். பிகாஸ் வந்துட்டு அங்கே நம்ம வந்துட்டு இந்த பீரோ வைக்க போகிறோம் சார், பீரோ வைக்க போகிறோம் கைஸ். அது வந்துட்டு நான் ஏற்கனவே டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி
நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த இடம் பிடிக்கல, இந்த நல்லா இல்லை ப்ரோ, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சிருக்கிறது வந்துட்டு பொசிஷன்லாம் கொஞ்சம் ஃபர்னிச்சர்லாம் கொஞ்சம் மாற்றி வைங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம வந்துட்டு மாற்றி வைக்கலாம். வேறு யார் யாருக்கு இந்த கேமை பற்றின இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இருங்க, இதையும் போட்டு விட்டு போயிடுவோம். இவங்களுக்கு ரூமு கொடுத்துட்டு அப்படியே ஒரு ஆர்டரையும் போட்டு விட்டுருலாம். ஆர்டர் போட்டு விட்டா ஒரே செகண்டு தான் வந்துடும். ஸோ நன்றி தலைவரே, போயிட்டு வாங்க. இப்போ வேறு என்ன நம்ம ஆர்டர் பண்ணணும்னா சோஃபா டேபிள் ஒன்று ஆர்டர் பண்ணணும். ஸோ டேபிள் அண்ட் 100 rupeesக்கு டேபிள் ஒன்று ஆர்டர் போட்டாச்சா. டாய்லெட் ப்ளஸ் டிவி அப்புறம் இந்த பீரோ. ஸோ எல்லாமே பட்ஜெட்குள்ளே தான் கேஸ் வருது சக்ஸஸ்ஃபுல்லி வந்துட்டு. அண்டு ஆக்சசரிஸில் வந்துட்டு பில்லோ ஒன்று அண்டு இந்த பெட்ஷீட் ஒன்று வாங்கிக்கலாம் கைஸ், சிங்கிள் பெட்ஷீட்டு. ஏன்னா நம்ம இப்போ வச்சுருக்க சிங்கிள் பெட்டு, அதனால தான் சிங்கிள் பெட்ஷீட்டு 500 வந்துருக்கா. ஸோ இப்போ ஃப்ளோருக்கு 55 rupeesக்கா. சரி இப்போதைக்கு இதை மட்டும் ஆர்டர் பண்ணிடுவோம். பண்ணிகிட்டே இருங்க. ஃபஸ்ட் திரும்ப போயிட்டு அந்த ரூமை சர்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ சர்வீஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நமக்கு வர மணிலேருந்து மீதி பெயிண்ட்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம். அதாங்க என்னோட ஐடியா. இந்த கேமை பொறுத்தவரையும் டைம் எக்ஸ்டெண்ட் ரொம்ப இதுவாக தான் இருக்குது. ஸோ இந்த கேமை இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டால் சீக்கிரம் முடிச்சிடலாம் நான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கவே மாட்டீங்களே, நாங்க பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் இருந்தீங்கன்னா. ஸோ அந்த ரூம் இப்போ கூட உள்ளான்ற மாதிரி தான் காட்டுறானுங்க. ஆனால் 11 ரூபா தான் கொடுப்பானுங்களா. போங்கடா, ஆரஞ்சு கலரில் காட்டுறானுங்க. அதான் விட முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட உள்ளாம் ஆனால் விட முடியாது, வரும் ஆனால் வராது, அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இதை எடுத்துகிட்டு போய் வச்சிடலாங்க. ஐயோ, இந்த ரூம்குள்ளே நான் வேகமாக போயிட்டுருக்கேன். அந்த டேய் ஏண்டா இருங்க, இந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு அங்கே போட்டுடலாங்க. எனக்கு ஒவ்வொரு டைமும் இங்கே எடுத்துகிட்டு வந்து வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகுது. அதனால் வந்துட்டு ஒவ்வொரு பொருளாக அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு குட். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே போட்டாச்சு. அதேமாதிரி எல்லா பொருளையும் போட்டு விட்டோம்னா ஈஸியாக இருக்கும் கை. குட். இன்னும் இங்கே போடுறான் பைத்தியக்காரப்பாயன். சரி, உனக்குலாம் அறிவு இருக்கடா, மூளை என்ன கையில் தான் மண்டையில் தான் இருக்கா இல்லை கையில் கழட்டி வீட்டில் வச்சு வண்டியாடா. ஓகே, அடுத்த டிவி வந்து எடுத்தாச்சு கை. டிவி போட்டாச்சா. அடுத்து இன்னும் ரெண்டு என்னென்ன, ஒன்று பெயிண்ட்டு அண்டு இன்னொன்று இது. ஸோ பெயிண்ட்டு வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் உள்ளே அடிச்சிடலாம் கை. என்ன சொல்கிறீங்க? வால் பெயிண்ட்டு தானே, அதனால் அதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே அடிச்சுட்டு வந்துடுவோம். உள்ளே அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மீதி வேலையில் பார்த்துக்கலாம். வலி 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 வலே பாய். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ சூப்பராக எந்த குறையும் இல்லாமல் வந்துட்டு பெயிண்ட் அடித்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒர்க் வேறு என்ன, டாய்லெட் எடுத்துகிட்டு வைக்கலாம். ஓப்பன் கரோ பாய், ஓப்பன் கரோ ஓப்பன். டே என்ன டாய்லெட் காற்றுல பறக்குது. லேண்டு அப்பா, இந்த டாய்லெட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக வைக்கிறதுக்குள்ளே எவ்வளோ பாடுபட வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம அந்த ரூமை போய்ட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. என்னன்னா கேட்குறீங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், ஆனால் தெரியாத மாதிரியே கேட்பீங்க. என்னென்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தாங்க, இதுதான் உங்கள் வேலை. அதையும் நீங்கள் உருப்படியாக பண்ணனா என்னங்க பண்ணுறது சொல்லுங்கள். அப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் எப்படி நான் போடுறது, எப்படி எனக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும் பாங்க. சத்தியமாக எனக்கு முடியலைங்க. சரி ஓகே, இது விட்டாச்சு. தலைவர் போயிட்டு வாங்க, நன்றி வணக்கம். அப்படியே வந்துட்டு வேகமாக போகலாம். சொன்ன சூப்பர் மார்க்கெட்டில் நின்றுட்டே இருக்காங்க. பையன் ஓடிட்டானா, அட பாவி, ஏங்க அவன் ஓடிட்டாங்க. ஐயோ ஏங்க, நம்ம ஒரு மேனேஜர் வேலைக்கு வச்சோம் பார்த்தீங்களா, அவனை வச்சிருக்கவே கூடாதுங்க. ஓடிட்டாங்க தற்கொலை பையன். எப்படி ஓடினா பாருங்க, 6 மணினா மல்லிகைப்பூ வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடிடுறது. என்னடா பொழப்பு, இதுக்கு தான்டா இந்த மாதிரி சிங்கிளாக இருந்துக்கணுன்றது. வாங்கடா நீங்களும் உங்கள் டிவி உள்ளே தூக்கிட்டு. அண்டு
டேபிளுங்கப்பா, டேபிள். இந்த டேபிள் எடுத்து வச்சா அதுக்கு மேலே தாங்க டிவி வைக்கணும். ஸோ டேபிள் எப்பவுமே நான் வந்துட்டு இந்த இடத்துல தான் வைப்பேன். பிளேஸ் ஷீட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. அந்த டிவியை அதுக்கு மேலே தான் வைக்கணும். ஓகே கைஸ், டிவி வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இதுக்கு மேலே வச்சாச்சு. அந்த பெட்ஷீட்டையும் இதையும் மட்டும் நம்ம வந்துட்டு வச்சுட்டோம்னா நல்லா இருக்கும் கைஸ். ஸோ இப்போ அந்த ரூம் வந்துட்டு கண்டிப்பாக விடுறதுக்கு தகுதியான ஒரு ரூமு. ஏன்னா அதில் நம்ம எல்லா ஃபெசிலிட்டியுமே வச்சாச்சு. என்னன்னா நம்ம இது மட்டும் வைக்கல கைஸ், இந்த தரைக்கு பெயிண்ட் அடிக்கணும். அப்புறம் ப்ளஸ் அடப்பாவீங்களா, தரைக்கு பெயிண்ட் அடிக்கணும், ப்ளஸ் மேலே ஃப்ளோரு ப்ளஸ் அந்த பெயிண்ட்டு. ஸோ வந்துட்டு அதையும் மறக்காமல் ஆர்டர் போட்டு விட்டுருலாம் கைஸ். இருங்க. ஸோ ஃப்ளோருக்கு வந்துட்டு இது, ஸோ சீலிங்க்கு இது. ஓகேங்களா, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு போட்டாச்சு. இன்னும் போடலையா? நான் வந்துருச்சு. என்ன எல்லாம் வந்துட்டே இருக்கு. நானே பார்த்தேன், நான் ஏதோ ஒரு குழப்பத்தில் போட்டிருக்கேங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ ஓகே, இது வந்துடுது. ஸோ அந்த உடனே இதையும் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வச்சுட்டு அப்புறம் 2 கஸ்டமரை உள்ளே விட்டு இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துடலாம் கைஸ். என்ன இப்படி கரப்பாம்பூச்சி ஊடுற மாதிரி சவுண்டு கேட்குது. என்னடா இது, அட பாவீங்களா, சரி விடுங்க. என்னடா வெளியே வந்தா ரெண்டாவது என்ன வாட்டி வாயிலாம் வாட்டி விட்டுரும் பாருங்க. அவ்வளோதான். யாருன்னு நினைச்சீங்க? ஷீன் இஸ் பேக் டு ஃபார்ம் முடிஞ்சது. எல்லாம் கமெண்ட் சொல்லுங்க. அண்டு சரி, ஃப்ளோருக்கு பெயிண்ட் அடிப்போம் வாங்க. சின்ன ஆசை. என்னப்பா அந்த ஆசை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்போ தான் நான் சொன்னதுதான். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணி விட்டு இந்த வீடியோ பாருங்க மக்களே. அதுதான் என்னோட சின்ன ஆசை. பெரிய ஆசைலாம் கிடையாது. ஒரு 10,000 ரூபா கொடுங்க அந்த மாதிரி பெரிய ஆசைலாம் கிடையாது. ஸோ சின்ன ஆசை தாங்க, ரொம்பவே சின்ன ஆசை தான். அதை மட்டும் நிறைவேற்றி விட்டுருங்க. ஸோ வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு. ஸோ அந்த ரூமில் நம்ம வந்துட்டு ஒருத்தனை விட்டு அழகு பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிடலங்க. ஸோ வந்துட்டு அந்த வீடியோவுக்கும் வச்சு வீடியோன்ற பாருங்க இந்த இதுக்கும் விட்டுடலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு 2 நான் அடுத்த பின்னாடி இருக்கிறோம். வாங்கக்கா 3 ரூம் இருக்குங்கக்கா. நல்லா சூப்பருங்கக்கா. ஓகே, வெடப்பு கைஸ். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ரூம் நம்பர் 3 இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணியிருப்போம். அண்டு நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்காதவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலோட முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டை சொல்லுங்கள். அதை லைக் மூலம் தெரிவிக்கலாம். ஸோ அப்படி தெரிவிக்கிறவங்க தெரிவிச்சிருங்க. அண்டு இந்த கேஸ் ஹெவன் கேஸ், ஸோ இந்த ஹெவன் கேஸு ப்ளஸ் இந்த இதோட கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட்டோட கொஞ்சம் பகுதி இதெல்லாமே வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் அன்லாக் பண்ணிடலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் கொடுத்து தான் வந்துட்டு பண்ண முடியும். ஸோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோ நான் எனக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.